السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் மீதும், மார்க்கத்திற்காக பாடுபட்ட உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி அதனுடைய ஆரம்ப நேரத்திலே வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் பல ரஹ்மான் யாருக்கும் கிடைக்காத அளப்பரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன என்றால், உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற பல கோடி பேர்களுக்கு மத்தியில் நம்மை மாத்திரம் ஸ்பெஷலாக ஒரு சரியான கொள்கையை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது என்ன கொள்கை? அல்லாஹ் என்றால் யார், ரசூலுல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார் என்று எங்கே போய் தெரிந்து கொள்வது, ரசூல் என்றால் யார் என்று எங்கே போய் தெரிந்து கொள்வது, மார்க்கம் என்றால் என்னவென்று எங்கே போய் தெரிந்து கொள்வது, ஆதாரம் எங்கே இருக்கிறது? இதையெல்லாம் நமக்கு சரியாக உணர்த்தி அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் இறைக்கு அருள் இருக்கிற அல் குர்ஆனில் போய் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி நம்பணும். மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம இஷ்டம் கிடையாது,
மார்க்கம் என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். அந்த அல்லாஹ் சொன்னதற்கு தகுந்தவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி நமக்கு சொல்லியிருப்பார்கள், நடந்து காட்டியிருப்பார்கள், ஏவி இருப்பார்கள், அனுமதி கொடுத்திருப்பார்கள். இந்த 3 முக்கியமான கொள்கை இருக்குல்ல, இந்த 3 விஷயங்கள் இருக்கா இல்லையா? இந்த 3 விஷயங்களை அருள்கொடை பெற்ற நாம் முதல்ல நன்றாக விளங்கிக் கொள்ளணும். முதல்ல அது ஏன் நாம மாத்திரம் விளங்கிக் கொள்ளணும் என்றால், நாம முதல்ல விளங்கினாக்கா இந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். இதில் முதலாவதாக விளங்க வேண்டியது பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் முதல்ல இந்த 3 விஷயங்களை, எந்த 3 விஷயங்களை? அல்லாஹ்வையும் தூதரையும் அவனது மார்க்கத்தையும் அறிந்து கொள்ளுகிற இந்த விஷயத்தில் ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு அறிந்து கொள்வதில்லை, நம்ம இஷ்டத்துக்கு தெரிந்து கொள்வதில்லை. யாரோ சொன்னாங்கன்னு அல்லாஹ்வை நம்புறதில்லை, யாரோ சொன்னாங்கன்னு ரசூலுல்லாஹ்வை நம்புறதில்லை, யாரோ சொன்னாங்கன்னு மார்க்கத்தை கடைபிடிக்கிறது இல்லை. இந்த 3மே அல்லாஹ்வும் தூதரும் மார்க்கமும், இந்த 3ம் ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அல்லாண்டா அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅഖ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். அவன்தான் வானிலிருந்து உங்களுக்கு மழை நீரை இறக்கி தருகிறான், அதன் மூலமாக இந்த பூமியில கனி வர்க்கங்களை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் இப்போ சொல்லியாச்சா? இப்போ இதை நம்ம அப்படியே நம்புகிறோம். நம்ம எல்லாரும் அல்லாஹ் தான் மழையை பொழிய செய்கிறான். மழை பொழிவதன் மூலமாக பூமியின் மேற்பகுதியில் அது வந்து பூமியில் ஏற்கனவே போடப்பட்ட அந்த விதை மூலமாக அந்த தண்ணீரும் அந்த விதையும் ஒன்று சேர்ந்து பிறகு பயிராக உருவாகிறது, கனி வர்க்கங்கள் வருகிறது. இதுபோன்று லட்சக்கணக்கான பண்புகளை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் தகுதி என்ன, அவன் எந்த அளவிற்கு உயர்ந்தவன், கண்ணியமானவன், அவனுடைய மொத்த பண்புகளையுமே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லாத எந்த பண்பும் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக யாராவது சொன்னால் குப்பையிடப்பட வேண்டியதான். தனக்குள்ள பண்புகளை முழுமையாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். எதெல்லாம் சொல்லணுமோ சொல்லிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னவென்று சொல்லிவிட்டார்கள். அதை விட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று போட்டு அல்லாஹ்னா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மார்க்கத்துடைய அடிப்படையை படிக்கவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தான். ரசூலுல்லாஹ் யாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா அதை அப்படியே நம்பிட்டு அந்த லெவல்லே வச்சுக்கிட்டு போயிடணும், அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். நபியை நீங்கள் போய் சொல்லுங்க, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா. அல்லாஹ் சொல்ற ரசூலுல்லாஹ் பார்த்து, நபியை நீங்கள் போய் எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற இனி படைக்க போகிற எல்லா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நீங்கள் தான் தூதர் சொல்லிடுங்க போய். அப்போ ரசூலுல்லாஹ் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மனித குலம் முழுமைக்கும் உதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவிட்டு அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையில் வந்து போனால்தான் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வை நீ வந்து விரும்புவதாக இருந்தால் என்னை பின்பற்றுன்னு சொல்லிட்டு போய் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை வந்து விரும்புவான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் பற்றி நம்புறது. அப்போ டோட்டலாகவே இந்த மனித இனம் வெற்றி பெற வேண்டுமானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் கவிதை பாடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற பெயரில் ஏதாவது இல்லாத பொருளாத கையில் மடியில் வச்சு கட்டி மக்கள் மத்தியில் வந்து பரப்பக்கூடாது. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கானா அவ்வளோதான். அப்போ ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது என்பதும் புகழ்வது என்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதை முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நம்முடைய வாழ்நாளில் 24 மணி நேர வாழ்க்கையில், வாழ்நாளுடைய 24 மணி நேர ஒரு நாள் வாழ்க்கையில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதை ஆய்வு செய்து படித்து கண்டுபிடித்து அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்தல். இப்படி நம்ம ரசூலா நம்பிடணும். ரசூலா வருஷம் ஒரு மீட்டிங்கு ஏற்பாடு பண்ணி அரசியல் கட்சி தலைவரெல்லாம் கூட்டு வச்சு ஒரு பாட்டை ஒன்று பாடி பிரம்மாண்டமாக ஒரு விழா எடுத்துட்டு கதையை மூடிட்டு போகிற தலைவர்கள் நம்ம தலைவர் ஒன்றும். நாம் பின்பற்றுகிற தலைவர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உலக மக்கள் அனைவருக்குமான எடுத்துக்காட்டாவுங்க. அவர்களை புகழ்தல் என்பது அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய விஷயங்களை பின்பற்றுதல், நம்மளால் முடிஞ்சாக்கா அவங்க முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்தல். எப்படி எழுந்தாங்க, எப்படி தூங்கினாங்க, எப்படி வெளியே போனாங்க, எப்படி உள்ளே உட்காந்தாங்க, எப்படி பாத்ரூமுக்கு போனாங்க, எப்படி பாத்ரூம் விட்டு வெளியே வந்தாங்க, வாகனத்தில் எப்படி போனாங்க, வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொன்னாங்க, உள்ளே வந்தால் என்ன சொன்னாங்க, மனைவியோடு எப்படி இருந்தாங்க, மனைவியோடு சேரும்போது என்ன தோசை செஞ்சாங்க, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா டோட்டலு. அப்போ 24 மணி நேரமுமே ஒரு மனிதன் செயல்படுகிற எல்லா விஷயங்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம்னு அர்த்தம், அவர்களை புகழ்கிறோம் என்று அர்த்தம். அதல்லாத வருஷம் ஃபாத்தியா ஓதிட்டு முடிச்சுட்டு போகிற விஷயம் ரசூல்லா அப்படி கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமாக தரக்குறைவாக ஏற்படுத்துகிற அந்த கூட்டத்தை விட்டும் நம்மெல்லாம் அல்லாஹ் விலக்கி வச்சிருக்கிறோம். அடுத்ததாக மார்க்கம்னா என்ன? மார்க்கம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்க வேண்டும், கட்டளை இட்டிருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்க வேண்டும், அதன் பிரகாரம் நடந்திருக்க வேண்டும், அதன் பக்கம் ஏவி இருக்க வேண்டும் அல்லது அனுமதி தந்திருக்க வேண்டும். அவ்வளோதான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி ரலீது லக்கும் இஸ்லாம் தீனா. ஃபுல்லாக முடிச்சுட்டா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், என்னுடைய அருள் கொடையை முழுமையாக்கி விட்டேன். இதற்கு பிறகு நபிலாம் வரமாட்டாங்க, இதற்கு பிறகு என்னுடைய அந்த வகி வரப்போகிறதில்லை யாருக்கும். எவனாவது வகி வருதுன்னு சொன்னால் அவன் பொய்யன். இப்படி தெளிவாக முழுமையாக்கப்பட்ட சப்ஜெக்டுக்குள்ளதான் நம்ம கொள்கை அறியதாக இன்றைக்கு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வையும் தூதரையும் மார்க்கத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் அறிந்து கொண்டு நாம் வாழ்கிறோமே இல்லையா? அதற்கு பேரண்ட்ஸ் முதல்ல இந்த சப்ஜெக்ட் ரீதியாக உள்ள விஷயங்கள் எல்லாம் தினம் தினம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய சப்ஜெக்டில் முதலாவது சப்ஜெக்டே இதுதான். இந்த முதலாவது சப்ஜெக்டை கற்றுக்கிட்டுலாம் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே தெரியாதா, இது புதுசாக இப்போ தான் கற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. டெய்லி 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 அல்குரானை வாசிக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றியும் தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் நமக்கு டெய்லி ரெஃபரன்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கும், புதுப்பிச்சு கொண்டே இருக்க வேண்டும். இது பேரண்ட்ஸாக இருக்கிற அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் கடமை. இந்த அடிப்படையில் தான் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தாலீம் கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். இதை அந்த பயிற்சியை நீங்கள் தெரிந்து கொண்டு கொடுத்தால் அத்தா சொன்ன பேச்சையும் அம்மா சொன்ன பேச்சையும் அந்த பிள்ளை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் என்றால் யார் என்று சரியாக அதை விளங்கி கொண்டு வெளியே போகும். ரசூல்னா யாருன்னு சரியாக விளங்கி கொண்டு வெளியே போகும். மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சு கொண்டு வெளியே போகும். இப்படி வெளியே போனால் தான் நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் இன்றைய கால சூழ்நிலையில். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்குள்ளேயே, அதாவது முஸ்லீம் பெயர்தாகிகள் என்ற பெயரிலேயே அல்லாஹ்வை பற்றி சரியாக விளங்காமல், ரசூலை பற்றி சரியாக விளங்காமல், மார்க்கத்தையும் சரியாக விளங்காமல் இருக்கிற கூட்டங்கள் தான் நம்மை சுற்றி அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமானால் முதலாவதாக செய்ய வேண்டியது இந்த அடிப்படையை நாம் முதல்ல தெரிந்து கொண்டு அந்த அடிப்படைக்கு தோதுவாக நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹத்தா உசுருத்துமுல் மக்காபிர், மன்னரைகளை சந்திக்கின்றவரை, கபூரை சந்திக்கின்றவரை கண்டினியூஸாக செய்ய வேண்டிய விஷயமே இதுதான். இதை செய்து கொண்டே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை கற்றுக்கொண்டோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமைத்து கொண்டே இருக்கின்ற விஷயத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு
ரேராக ஏதாவது உள்ள போகிறோம் நம்ம வீட்டு குடும்பத்துக்குள்ள. இந்த அடிப்படை இருந்துச்சுட்டாக்கா மேக்சிமம் வழிகாட்டிகள் உள்ள வராது, வர சான்ஸ் கம்மி தான். அப்படியே மிஞ்சி ரேராக தான் வரும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கின்ற காரணத்தினால பேரண்ட்ஸ் இந்த அடிப்படையை கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால எதன் பக்கம் நாம் செல்ல வேண்டுமோ அந்த திசையின் பக்கம் செல்லாமல் வேறு பக்கம் பிள்ளைகளுக்கு ஆசை ஊட்டி விடுகிறோம். மறைமுகமாக நம்ம அத்தாவும் அம்மாவும் 3 வயசுலேருந்து அதுக்கு ஊட்டுகிற அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை முழுக்க முழுக்க மொழிகளை கற்றுக்கொள்வதிலும் இன்னும் உலக ரீதியாக பலன்களிலும் உலகத்தில் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளிலும் உலகத்தில் வாழ்வதற்கான அந்தஸ்துகளிலும் அவர்கள் மீது கவனம் செலுத்தி மறைமுகமாக பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் அனுபவிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் அல்லாஹ் சொல்லாமே இல்லை. என்னன்னு உலகத்தை அனுபவிக்க வேண்டாம், நீங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிங்க, தஸ்பீகை வச்சுட்டு ஊட்டிட்டு உட்காந்துங்கன்னா அல்லாஹ் சொல்லலை. மாறாக முதலாவதாக ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டேஷனை உள்ளத்தின் அடித்தளத்தில் அமைத்து கொண்டு அதற்கு பிறகு எதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கிறதோ அந்த கல்வியை தாராளமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஃப்ரீடம் கொடுக்குது இஸ்லாம். எந்த அளவுக்கு சொல்கிறான் அல்லான்னு சொன்னாக்கா, வானத்தில் இருக்கிற வானத்தை பற்றி சிந்திச்சு பாரு, விண்கலைகளை பற்றி சிந்திச்சு பாரு, ஆய்வு செஞ்சு பாரு, அதை எப்படி படைச்சோன்னு பாரு, தாவரவியலை படித்து பாட்டனியை படித்து பாரு, ஜுவாலஜி படித்து பாரு, கெமிஸ்ட்ரி படித்து பாரு, ஃபிசிக்ஸ் படித்து பாரு, சயின்ஸை படித்து பாரு, எல்லாத்தையும் படித்து பாரு. அதையெல்லாம் படித்து பார்க்கும்போது என்னை பற்றிய வல்லமே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அவள் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்து கொண்டு இவன் சயின்ஸை படித்தான்னா அந்த சயின்ஸ் அவன் படிக்கும் போதே அல்லாஹ்வுடைய வல்லமை புரிய ஆரம்பிச்சிடும் உனக்கு. அல்லாஹ்வை புரிந்து கொண்டு டாக்டர் படித்தான்னாக்கா அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அவன் புரிஞ்சு கொள்ளுவான். அஃபர் ஐத்தும் மா தும்னூன் அல்லாஹ் கேட்குறான். இங்கே கேள்வி சயின்ஸ் பேசுகிறான் தான் இங்கே. ஏன்பா நீங்கள்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கொண்டு ஆண் மூலமாக குதித்து வெளிப்படுகிறதே விந்து, அதை பற்றி சிந்தித்து பார்த்தியா? எங்கே போய் படிக்கிறது? இப்போ அல்லாஹ் இந்த கேள்வியை பப்ளிக்காக போட்டு விட்டான். இப்போ மக்களுக்கு சயின்ஸ் தானே படிக்கணும். அப்போ ஆண் மூலமாக வருகிற விந்தணு உள்ள என்ன இருக்குது, அது கருப்பைக்குள்ள எப்படி போகிறது, அங்கே போய் அந்த குழந்தை எப்படி உருவாகிறது, அந்த உருவாகிற குழந்தைக்குள்ள எத்தனை நரம்புகள் இருக்கிறது, எல்லாம் டாக்டர் படிக்கிறாங்கல்ல. அப்போ இதை படிச்சுட்டு அல்லாஹ் பற்றி படித்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சுபான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ தெளிவாக கேட்குறான் நம்ம ஒரு கேள்வி. நீங்கள் செலுத்துகிற விந்தணுவை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? நீங்கள் படைக்கின்றீர்களா, நான் படைக்கிறோமா? அன்தும் தகலுக்கூன அம்னகுனுல் ஹாலிக்கூன் கேட்குறான் அல்லாஹ். ஏப்பா நீங்கள் படைக்கிறீங்க, நான் படைக்கிறேனா? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இது மாதிரி ஒரு விந்தணுவை உண்டாக்கி பாரு. இருக்கிற விந்தணுவை எடுத்து வேற ஒரு டிவியில் போட்டு உண்டாக்க சொல்ல ஒன்றும் நீ விந்தணுவை உண்டாக்கி காமி, உருவாக்கி காமி. ஏன்னா நீ கொடுக்குற அந்த விந்தணுவை எடுத்துக்கொண்டு நீ ஒரு குழுவை எடுத்துக்கொண்டு கருப்பையில் இருக்கிற அந்த பாரன் ஹீட்டெல்லாம் வச்சு நீ அதோட செலுத்தி நீ ஒன்று உண்டாக்குற. அது பிளாஸ்டிக் உண்டாக்குற மாதிரி. அது அல்லாஹ் கேட்குற நீ விந்தனை உண்டாக்க பார்ப்போம். அப்போ அல்லாஹ் கேட்குறான்ல, இப்போ டாக்டர் படிக்கிற நம்ம வீட்டு பிள்ளை இந்த ஆயத்தை படிக்கும் பொழுது என்ன நினைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான படைப்பையே நம்ம படைச்சிருக்கான் நம்மளை. புரியுதா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் பல கேள்விகள் அல்லாஹ் கேட்கிறான். அன்தும் தஸ்ரஊன அம்னகுனு ஸாரிஊன், ஏப்பா நிலத்துக்கு போகிற, அங்கே போய் விதையை போடுற, தண்ணியை ஊற்றுற, அது பாட்டுக்கு முளைச்சி வருது, முளைச்சி வந்த பிறகு காய் கனிகளை கொடுக்குது, அதான் நீ சாப்பிட்ற. நீ விளைய வைக்கிறியா, நான் விளைய வைக்கிறேனா? அல்லாஹ் கேட்குறான் கேள்வி. அப்போ இந்த ஜுவாலஜி படிப்பவன், பாட்டனி படிப்பவன் என்ன நினைப்பான்? தாவரவியல் விலங்கியல்னு படிக்கிறோமா இல்லையா? +2க்கு மேலே டாக்டருக்கு படிக்கணுமா, பயாலஜி படிக்கிறனா இல்லையா? அவன் என்ன நினைப்பான்? ஆஹா சுப்ஹான் அல்லாஹ், இந்த தாவரங்களை அல்லாஹ் அந்த மண் மூலமாக, அந்த மண்ணில் தண்ணீர் பாய்ச்சுவதன் மூலமாக, விதையை பதிவு செய்வதன் மூலமாக, ஏற்கனவே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மண் மூலமாக அந்த விதையும் மண்ணும் சேருகிறது, இடையில தண்ணீர் சேருகிறது, மூன்றையும் மிக்ஸ் ஆக்கி அல்லாஹுக்கு தான் விளைய வைக்கிறான். இந்த தேரி உனக்குள்ளே இருக்கும். அவன் போட்ட தேரியும் படிப்பான். அப்போ எங்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை செல்லுகிறதோ அங்கெல்லாம் எந்த படிப்பை படித்தாலும் அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை அவன் புரிந்து கொள்வான்.
இந்த அடிப்படையில் கல்வி திட்டம் இருக்குமானால், இந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் ட்ரைனிங் கொடுத்தோம் என்று சொன்னால், அது எங்கு சென்றாலும் வழிமாறி செல்லாமல், எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லி வழிகெடுக்க முற்பட்டாலும் அவன் வழிகெட மாட்டாள். மாறாக இந்த அடிப்படை அல்லாஹ்வை பற்றியும் தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் சரியான ஆதாரங்களோடு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் இவன் அவன் என்ன தியரி சொல்கிறானோ அதன் பக்கம் அவன் போயிடுறானா. போன பிறகு நம்ம தலையில் அடிச்சுக்கிறோம், ஆஹா நம்ம கொட்ட விட்டோமே, ஆகா தப்பு பண்ணி விட்டோமே, சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லாமல் போயிட்டோமே, எதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்தாமல் விட்டுட்டோமே, அதன் பிறகு அதன் பக்கம் அழைக்காமல் விட்டுட்டோமே. யார் அழைக்கணும்? முதல்ல இந்த கொள்கையை கற்றுக்கொண்டு நம்மை அழைத்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை அழைக்க வேண்டும், குடும்பத்துடைய பிள்ளைகளை அழைக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் ராயத்தி என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பொறுப்புதாரிகளாக நாம் இருக்கிறோம். அப்போ பொறுப்புதாரிகள் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு யாருக்கு பொறுப்புதாரிகள் இருக்கிறோமோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த அடிப்படையில் வாழ்க்கையை பழகி கொடுக்கணுமா வேணாமா? வேணும். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம செய்யாமல் இருக்கிற காரணத்தால், செய்யாமல் இருக்கிற எல்லாமே இல்லை, எல்லாம் மாஷா அல்லாஹ், இந்த விஷயத்தை இந்த சமுதாயம் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால தான் வழிகேடுக்குள்ளே போய் நம்ம விட்டு பிள்ளை போய் உள்ளே புந்துடுது. வழிகேடுகள் சுற்றி இருக்க தானே செய்யுது. ஏன் போகிறது? இதை நம்ம கொடுக்கல, அதன் பக்கம் பிள்ளைகளை அழைக்கல, அதன் பக்கம்தான் பிள்ளைகளை அழைக்க வேண்டும் என்ற ட்ரெயினிங் கொடுக்கல. அதற்கு பிறகு அங்கே போகிற இடங்களில் வேறு யாரும் அழைக்கிறான், அதன் பக்கம் நம்ம வீட்டு பிள்ளைகள் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி விடுகிறது. அவ்வளோதான். எதன் பக்கம் நாம் அழைக்கணுமோ, எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை நாம் செயல்படுத்த வேண்டுமோ, எதன் பக்கம் நம்மையும் குடும்பத்தாரையும் அடுத்தவர்களை அழைக்க வேண்டுமோ அதை அழைக்காத காரணத்தினால எவன் அழைக்கிறானோ அதன் பக்கம் நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படியே போயிருந்தா அதுக்கப்புறம் வாயில் வைத்து அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். அங்கே போயிடுச்சு, சினிமா நடிகன் பின்னாடி போயிடுச்சு, அரசியல்வாதி பின்னாடி போயிடுச்சு, அங்கே போய் போஸ்ட் ஓட்டிட்டு நிற்கிது, நைட்டு பூரா பைக் எடுத்துகிட்டு சுற்றுது, அங்கங்கே நிற்கிது, அது இஷ்டத்துக்கு வாழுது, என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, பாப்பா அத்தா பேச்சு கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல, கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இப்படி போயிடுது. இவ்வளோ தான் புலம்பல். இந்த புலம்பலுக்கு மூல காரணமே அல்லாஹ் தந்த இந்த அருட்கொடையான இந்த கொள்கையை சரியாக நம்முடைய சமுதாயம் விளங்கலை. அதற்கு பிறகு விளங்கிய அடிப்படையில் செயல்படலை, செயல்பட்டு அதன் பக்கம் மற்ற மக்களை அழைக்கவில்லை. அதற்கு பிறகு அந்த அழைப்பின் மூலமாக ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொள்ளவில்லை. அவ்வளோதான். இந்த கல்வியைத்தான் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அல் முபாரக் இந்த பள்ளிவாசலில், அல் அக்ஸா பள்ளிவாசலில் இப்போ எங்கெல்லாம் நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் பின்பற்றுவோம், அல்லாஹ்வையும் தூதரையும் மார்க்கத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அறிவோம் என்று நம்ம சொல்லிக்கொண்டு சில பள்ளிவாசல் இருக்கா இல்லையா? தக்குவா பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஆயிஷா பள்ளிவாசல் இருக்குது, இன்னும் சில பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த பள்ளிவாசல் நடத்தப்படுகிற அந்த பாடங்களில் இதைத்தான் முதலாவதாக சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, வர்ற பிள்ளைகளுக்கு. ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க? இதுதான்ப்பா பேசிக்கு, இதனை தெரிந்து கொண்டு ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கேயாவது கூட்டம் பெருகி வருகிறதா என்று பார்த்தா ஏதோ அனுப்பிவிடு, ஒரு அலட்சியத்தில் அனுப்பி விடுறது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள கிட்டத்தட்ட எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்போமா அந்த ஊரில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ எத்தனை பேர் படிக்கணும்? வந்து எத்தனை பிள்ளைகள் அந்த பாடசாலைகளை ஃபுல்லாக இருக்கணும்? 100 பிள்ளை 50 பிள்ளை, அப்போ 100 பேருக்கு மட்டும்தான் அந்த கல்வி தேவையா? எல்லாருக்கும் தேவையா? அப்போ இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து ஒரு வாய்ப்பையும் தருகிறான். அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தாமல் அதை கோட்டை விட்டு கொண்டு நாமும் படிக்காமல் ஏதோ ஒரு ரூட்டில் போகணும்னு சொன்னாக்கா இறுதியாக ஒன்று அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்பட்டு மாட்டிக்கொள்வோம். அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைகள் வழிகேட்டில் போய் சிக்கிக்கொண்ட பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வழிகேடுகள் எக்கச்சக்கமாக இந்த உலகத்தில் பெருகி கொண்டு தான் இருக்கும் மறுமை வரைக்குமே. அதில் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் இந்த கல்வி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தேவைப்படுகிறது. அந்த கல்வியை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அழைப்பின் மூலமாக ஏற்படுகிற சிரமங்களை மௌத்து வரை பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக் வளர நம் அனைவருக்கும் தந்து அருள் வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஆக்கிபத்திரின் முத்தக்கீன் வசலாத்து வசலாமு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பி அஜ்மாயின் அம்மா. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய முதல் உரையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து அழகிய கொள்கையை கொடுத்து எல்லா விதமான வழிகேட்டை விட்டும் தூரமாக்கி நன்றாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதில் கவனம் செலுத்தி அல்லாஹ் நம்மீது காட்டிய இந்த அருள்கொடைக்காக அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டு அந்த கொள்கையின் மீது இன்னும் பிடிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுவதற்கு தினம் தினம் அல்லாஹ் இறக்கி அருளிருக்கிற அந்த அல் குர்ஆனை ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தி அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகளை நம்மால் முடிந்தவரை பின்பற்றி கொண்டு, நம்மால் முடிந்தவரைன்னா அந்த செயல்பாடுகளை சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துவாக்கள் இருக்குல்ல, அதெல்லாமே அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்துகின்ற முறை. அது எல்லா துவாவுமே அப்படி தான் இருக்குது. எந்த துவா ஏற்படுத்தினாலும் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த துவா எடுத்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் நடக்கிற அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள், இவைகள் எல்லாம் நாமும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் பெண்களும் கலந்து கொள்ளாதவாறு பார்த்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு அதன் பக்கம் நம்மால் முடிந்தவரை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அழைப்பு பணி மிக முக்கியமான பணி. அழைப்பு பணினா பெரிய பெரிய இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சிம்பிளாக நாம் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை குட்டிங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சால் அப்படியே கொஞ்சம் ரவுண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. அப்போ அதில் சில சிரமங்கள் வரத்தான் செய்யும். நம்ம வீட்டில் எதிர்ப்பாங்க. அவங்க ஒன்று செய்வாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம். அவங்க செய்கிற காரியத்தை பார்த்தா அல்லாஹ்வும் தூதருக்கும் பொருந்தாதமும் இருக்கும். நம்ம உடனே அவங்க எதிர்ப்பாங்க, நம்ம டோன்ட் கேர், பிரச்சனை கிடையாது. நீ யாருக்காக ஃபைட் பண்ண போகிற? இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீ செய்யலை. எனக்கு எதிரில்லை நீனு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்குமான எதிரி நீனு. அப்போ அதை பற்றி நான் எங்கே வேலை பண்ணணும்? அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். நீ அல்லாஹ்வை தெரிந்து கொண்டால், ரசூலை தெரிந்து கொண்டால், மார்க்கத்தை தெரிந்து கொண்டால், அதன் பிரகாரம் நடந்தால், அதன் பக்கம் அழைத்தால் உனக்கு சிரமங்கள் வரும். ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, நான் யார் ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், கஷ்டப்பட தயாராகிறியா கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளோ சூப்பராக கேட்குறாங்க பாருங்கள். ஏன் பார்க்க எப்படி கஷ்டப்படணும்? நீ விட வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் உன் கெட்ட பண்புகளை விட வேண்டியிருக்கும், ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களை விட வேண்டியிருக்கும், எதையெல்லாம் இன்பம் என்று நினைத்தே அதெல்லாம் விட வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நீ வந்து சரியான விஷயத்தை சொல்லும்போது உனக்கு எதிர்ப்பார்கள், எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துவார்கள், பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துவார்கள், கண்ணிய குறைவாக பேசுவார்கள். எல்லாத்தையும் பொறுத்து கொண்டே தான் வாழணும், அது மௌத்து வரைக்குமே. அதுக்கு எப்பெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் தயாராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் வாக்கி தருவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த மறுமையில் சொர்க்கத்தை நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. ரசூல் சாதம் சொல்கிறாங்க, எல்லா துவாவிலையுமே ரசூல் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்தல் ஹக்கு வாதுக்கல் ஹக்கு கவுலுக்கல் ஹக்கு லிக்காவுக்கல் ஹக்கு, இப்படி எந்த துவா செய்கிறாங்க ரசூல் சாதம் பகல் தொழுகையில். நீ உண்மையானவன், உன்னுடைய பேச்சு உண்மையானது, நீ கொடுத்த வாக்குறுதி உண்மையானது, உன்னை சந்திக்கின்ற விஷயம் உண்மையானது. அப்போ இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு அந்த அடிப்படையில் நாம் வந்து வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டு அதை பழகி கொண்டு அழைத்து கொண்டு அதனால் ஏற்படுகிற சிரமங்களை பொறுத்து கொண்டே வாழ வேண்டும். அதற்கு ரஹ்மான் நம் அனைவருக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.